நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம எதை பார்க்க போறோம்னா, நட்சத்திர வரிசையில் முதல் நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அஸ்வினி நட்சத்திரன்றது கேதுவோட நட்சத்திரம். இதோட அதிதேவதை யார் அப்படின்னா சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவினா படிப்பு, அறிவு, கலை, ஞானம், இசை, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க அதிதேவதை. சரிங்களா? ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியை வழிபடலாம். சரஸ்வதி தேவி கோயிலுக்கு தொடர்ந்து போகலாம். கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி தேவியை வழிபடலாம். ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, வருடத்தில் ஒரு முறையாவது கொல்லிமலை சிவன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா காளஹஸ்தியில் உள்ள சிவபெருமானை வழிபடலாம். சரிங்களா? ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திரம்னு அஸ்வினி போட்டிருப்பாங்க, சந்திரன் இக்ன நட்சத்திரம். இது இல்லாம லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அஸ்வினியா இருந்தா கூட இந்த வழிபாடுகளை பண்ணலாம். சரிங்களா நம்மளே? ஸோ வருடத்தில் ஒரு முறையாவது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொல்லிமலை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாரத்தில் ஒரு முறை, இல்லை வருடத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை அருகில் இருக்க கோயிலில் எங்கே சரஸ்வதி தேவி இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள போய் வழிபட்டுட்டு வாங்க நண்பர்களே. நம்மளோட அஸ்வினி நட்சத்திரக்காரவங்களுக்கு இதெல்லாம் வழிபடுறது மூலிமா அவங்களோட கல்வியில் உள்ள தடைகள், வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கி நல்லா சிறப்பான வாழ்வை வாழலாம் அப்படின்றத சொல்கிறோம் நண்பர்களே.